ஆனா அதுக்காக பிசினஸ்ல ஒரு முடிவு எடுக்கும் போது வெறும் எமோஷனை வச்சு முடிவெடுக்கிற ஆள் நான் இல்ல. மகேஷ், நான் அப்படி சொல்லல. நீ அப்படிதான் சொன்ன. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பிகாஸ் நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் செய்யறேன். மகேஷ், ஒரு சூப்பர்வைசரை ப்ரொடக்ஷன் ஹெட்டா போட்டிருக்க, ஒரு சாதாரண டெய்லரை சூப்பர்வைசர் ஆக்கியிருக்க. நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் பத்தி யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகேஷ். என்ன சொன்ன? அன்பு ஆனந்தியும் சாதாரண சூப்பர்வைசர், சாதாரண டெய்லரா? அவங்க 2 பேரையும் நான் முழுசா நம்புறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட்டா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அன்புக்கு இருக்கு. அப்புறம் ஆனந்தியை பத்தி என்ன சொன்ன? சாதாரண டெய்லர்னு அலட்சியமா சொல்ற. இலையும் தழையும் சுத்திட்டு இருந்த நாம இன்னைக்கு இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்றோம்னா, ஃபேஷனபிளா மாறி இருக்கோம்னா அதுக்கு காரணம் டெய்லர்ஸ் தான். நீயும் நானும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் விதவிதமா டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த உலகத்தோட கண்ணுக்கு அழகா தெரியுறோம்னா அதுக்கு காரணம் டெய்லர்ஸ் தான். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு டெய்லரோட உழைப்பு இருக்காருவே. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சேல்ஸ் சிஇஓ இருக்கிற நீ சொன்ன பாரு, அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. நம்ம கம்பெனியோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இங்க வேலை பார்க்கிற டெய்லர்ஸோட. நீ வெறும் டெய்லர்ஸ் அவமானப்படுத்தி பேசல, நம்ம கம்பெனியையும் அவமானப்படுத்தி பேசின. ஏன்னா டெய்லர்ஸை நம்பிதான் என் டாட் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு, பணத்தை நம்பி இல்ல. இல்ல மகேஷ், நான் அப்படி நினைச்சு பேசல. அரவிந்த், ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்லிடுறேன். அன்பையும் ஆனந்தியையும் ஒரு சூப்பர்வைசரா, ஒரு டெய்லரா நீ இங்க பார்க்கலாம். ஆனா அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்கறேன். இந்த கம்பெனில கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவங்க இன்னைக்கு படிப்படியா மேல வந்திருக்காங்க. நீயும் நானும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பத்தியும் சேல்ஸ் பத்தியும் பேசுறவங்க. ஆனா அன்பும் ஆனந்தியும் அத வேலையா உழைச்சு செய்யறவங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் நம்ம கம்பெனியோட சக்சஸ்க்கு காரணம். கருணாகரனை விட அதிகமான திறமை அன்புக்கும் ஆனந்திக்கும் இருக்கு. அதோட கருணாகரனை விட அதிகமான உண்மையான விசுவாசமும் நேர்மையும் இவங்க 2 பேருக்கும் இருக்கு. சோ அன்பு ஆனந்தியும் நீயும் நானும் நினைக்கிறத விட பெட்டராவே நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு, ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட்டா நீ தான் இனிமே நம்ம கம்பெனிக்கு எல்லாத்தையும் செய்யணும். சரிங்க சார். முக்கியமா QC பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ தான் அப்ரூவ் பண்ணணும். வேற யாரும் அப்ரூவ் பண்ணக்கூடாது. சரிங்க சார். ஒன்ஸ் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு போற கூட்ஸ் பேக்கிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் பிரிக்க கூடாது.